அலைன்ஸ்ன்றது விரும்பி வரணும்ன்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி, அவங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள், உங்களுக்கு எதிர்க்கட்சி. அவங்க என்ன சொல்றாங்க? அலைன்ஸ்ன்றது விரும்பி வரணும். இயற்கையாவே ஒரு ஆனா அலைன்ஸ் உருவாகணும். அலையன்ஸ்னா என்னன்னே மறந்துட்டீங்கல்ல நீங்கலாம். மறந்தே போச்சுல்ல. இயற்கையா அதான் உருவாகுறது தான் இது கூட்டணி சார். இல்ல இது செயற்கையாக அதாங்க. உருவாக்கப்படுவது கூட்டணியா? இது அப்படின்றாங்க. லவ் இல்ல இது. இயற்கையா வருது, செயற்கையா வருது. அலைன்ஸ்னா எதுல இருந்து வரணும் சொல்லுங்க? அலைன்ஸ் எதுல இருந்து வரணும்? சொல்லுங்க, இயற்கையா வரணும், சொல்லுங்க. இயல்பா வரணும், காதல் இதுவா அலைன்ஸ்? வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு கொள்கையில வரணும். கொள்கையில வரணும். வலுக்கட்டாயமா இழுத்து வச்சு சேர்க்க மறந்து போச்சு. கூடாதுன்றாங்க. மறந்து போச்சுல்ல. அப்ப கூட்டணினா என்னன்னே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு அந்த அந்த சிந்தனை மறந்து போயிருக்கிறது. கொள்கையில வரணும். மதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன கொள்கை? திமுகவை அழிப்பதற்கு ஆரம்பிச்சது தான் மதிமுக, மறுமலர்ச்சி திமுக. இன்னைக்கு வேட்டியில டீ ஊந்துன்னு போய் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இருக்கீங்க. விசிகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கையில உடன்பாடு இருக்கு? இதே ஈவே ராமசாமியினுடைய கைத்தடி தலித்துகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது அந்த கைத்தடி வரல. யார் எழுதின ஆர்டிகல் தெரியுமா? ரவிக்குமார் எம்பி எழுதின ஆர்டிகல். காட்டவா ஆர்டிகல்ல? நீங்க ஈழத்தமிழர் விஷயத்துல என்ன சொன்னீங்க? வைகோ என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதி கூட திமுகவோடு கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாரு. காங்கிரஸ் அழிப்பதற்காக தான் திமுக ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது. வரலாறு ஞாபகம் இருக்குல்ல? மறந்து போச்சா? கம்யூனிஸ்ட பத்தி ஈவே ராமசாமி என்ன சொன்னாரு? இப்ப வார்த்தைகளை சொல்ல முடியுமா? அச்சில ஏற்ற முடியுமா? பொது ஊடகத்துல வெளியிட முடியுமா அந்த வார்த்தைகளை? இதெல்லாம் கூட்டணி. இயல்பான கூட்டணி. அவங்க ஆபத்தான சக்தி வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. ஆபத்து. இயற்கையான கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து காங்கிரஸ். அது கூட கூட்டணி வச்சு என்ன ஆபத்து தம்பி தடுக்க போறீங்க நீங்க? தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸை விட ஆபத்தானவன் ஏன் இருக்கான்? காங்கிரஸ். தமிழ் சமூகத்திற்கு மறந்து போச்சா? 2009 மறந்து போச்சா? அவ்வளவு சொர்ணம் இல்லாம போயிட்டோமா தமிழர்கள்? இல்ல, ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ள மறக்கக்கூடிய சோகம் தானே அது. ஒரு 200 வருட ஒரு வரலாற்று சோகமா உங்களுக்கு தெரியலையா? இல்ல, அன்னைக்கு பிஜேபி என்ன அன்னைக்கு பிஜேபி கச்சத்தீவுக்கு பேசின ஒரே மனுஷன் யாருங்க? கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது பாராளுமன்றத்துல ஒத்தம் பேசின அந்த பெரிய மனுஷன் யாரு? வாஜ்பாய். எங்க என்ன பேசுறீங்க நீங்க? வேற யார் பேசினா?